எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்தோ லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்ருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு 3 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதாவது முழுசால 2ஆக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, ஒரு லெமன் சைஸ் புளி, அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, மெயினாக மீன். இன்றைக்கி எடுத்துருக்கிற மீன் அசலை மீன். சென்னையில் இது கானாங்கத்தை மீனுன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம். மண் சட்டி நல்லா சூடாயிருச்சு. அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே இந்த மசாலா பொடியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. இது கூட மஞ்சள் பொடி, வத்தப்பொடி எதுவுமே போடலை. வீட்டில் அரைச்ச பொடியிலே எல்லாமே போட்டிருக்கோம். அது கூடவே 2 தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி, மிளகாத்தூள், அதாவது தக்காளி பழம், இதெல்லாம் நம்ம மீன் குழம்புக்கு நம்ம கையிலே பிசைஞ்சாதான் அதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பிடவும் நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா தேன் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு இப்படி கரைச்சி சாப்பிடும்போது. அதனால் இது எல்லாமே கரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே சும்மா ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எண்ணெயில் போட்டு வதக்கக்கூடாது. மீன் குழம்புக்கெலாம் பச்சை மிளகாவை அப்படியே போட்டுறணும். குழம்புலேயே போட்டு கொதிக்க வச்சாதான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் அந்த மீன் குழம்புன்ற ஒரு இது தெரியும் நம்மளுக்கு. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணும்னா தண்ணியாக, இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும்னா அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. அது கூடவே நான் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் இந்த வெந்தயம் போட்டாச்சு. அது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு அப்புறம் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதெல்லாம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் சமைச்சேன்னு பார்த்தா அது மீன் குழம்பு தான். அதை நான் எப்படி சமைச்சேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது ரொம்பவே காமெடியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது வதங்கும்போது இந்த மீன் குழம்போட சீக்ரெட் என்ன தெரியுமா? எனக்கு இந்த மீன் விற்கிற அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு நல்லா வாசனையாக வேணும்னா அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளித்தா அந்த மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த அக்கா. அதனால அதிலேருந்து அதையும் நான் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதையும் தூக்கி அதில் போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி பழம் வதங்குறதுக்காக இந்த உப்பையும் போட்டு அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா தக்காளி பழம் நல்லா கொலன்னு நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் இது கூடவே கரைச்சி வச்சுருக்குறோம் தெரியுமா இந்த குழம்பு சாறு, அதையும் தூக்கி இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் இந்த மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இந்த குழம்புலேயே ரொம்ப முக்கியமான ஆள் இந்த பச்சை மிளகா தான். மீன் குழம்புல இந்த பச்சை மிளகா, மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்புலாம் இருக்கான்னு நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுட்டு அப்புறம் நம்ம அது கூட மீனை சேர்த்துக்கலாம். நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம எந்த ஸ்டேஜில் மீன் சேர்க்கணுன்னா, இந்த மாதிரி சுற்றி மீன் குழம்புல ஏடு பிடிக்கும். அப்போ தான் நம்ம இந்த மீனை சேர்க்கணும். அப்போ சேர்த்தா தான் அந்த மீனில் உப்பு, புளிப்பு, காரம்லாம் அப்படியே கரெக்டாக அதில் இறங்கும். அப்போ தான் சாப்பிடவும் நல்லா அந்த உப்பு புளிப்போடு சாப்பிடும்போது, காரத்தோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக தெரியும். அதுதான் எல்லா மீனும் போட்டு நம்ம கரண்டி வச்சு ரொம்ப கிண்டக்கூடாது. சும்மா லைட்டாக அதில் குழம்புல படுற மாரி லைட்டாக தள்ளி விட்டால் போதும். அப்படி இல்லைன்னா குழம்ப எடுத்து அது மேலேயே மீன் மேலேயே கூட ஊற்றி விட்டால் கூட அதுக்குள்ளே எப்படியும் அந்த சாரெலாம் இறங்கிடும். சிம்மில் வச்சு அது கொதிச்சாவே போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா அப்படியே மீன் குழம்பு நல்லா சுண்டி வந்துடும். நல்லா வாசனை வருது பார்த்திங்களா? அப்படியே வாசனையை பிடிச்சிக்கிட்டேன். இந்த பச்சை மிளகாவை நான் எடுத்து காமிச்சிட்டே இருக்கிறேன் பார்த்திங்களா? எனக்கு இந்த பச்சை மிளகா தான் இந்த மீன் குழம்புல ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்.
என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.